கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு 4 மாவட்டங்களில் வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு நேரடியாக களத்தில் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். இதோட பின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2017 தமிழகத்தில் பல விவசாயிகள் மிளகு சாகுபடி பண்ணுறதை நம்ம பார்த்தோம். 2017-16 வாக்கில் பார்த்தோம். 17 நம்ம முதல்ல பயிற்சி வகுப்பு புதுக்கோட்டையில் நடத்தினோம். புதுக்கோட்டையில் ஒரு 10 விவசாயிகள் சமவெளியில் மிளகு அவங்க பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து அந்த கொடியை எடுத்துகிட்டு ஒரு பரிச்சயார்த்தம் வச்சுருந்தாங்க. அது நல்லா விளைஞ்சிருந்துச்சு 2016-17. அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதை தமிழ் முழுக்க விவசாயிக்கு எடுத்துகிட்டு போகணும்னு முடிவு பண்ணி நம்ம 2017 முதல்ல நம்ம பயிற்சி வகுப்பு நடத்தினோம். அதனோட விளைவு தான் இன்றைக்கி தமிழகம் முழுக்க எனக்கு 37 மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட 3000த்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட 5-6 லட்சம் நாற்றுகள் எடுத்துகிட்டு போய் நட்டு அதை தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறைய விவசாயிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக பொருளாதார ரீதியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு 4 விவசாய தோட்டத்தில் நம்ம இந்த வருஷம் ட்ரைனிங் நடத்துகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், நம்மளாம் தமிழர்கள். நம்ம பூகோள ரீதியும் சரி, நம்மளோட வரலாற்று ரீதியும் சரி, உலகத்துக்கே முன்னோடியானவங்க நம்ம தான். என்ன நம்ம முதல் குடின்னு சொன்னால் கூட அது தமிழ் குடி தான். அந்தளவுக்கு மூத்த குடி தமிழர் குடிங்கிறது. அதுவே விவசாயத்துலேயும் கிட்டத்தட்ட 12,000 வருஷமாக நம்ம விவசாயம் பண்ணவங்க தமிழர்கள் தான். ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அந்த அளவில் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தையே ஒரு முன்னோடி எல்லாத்துலேயுமே இருந்தோம். நம்ம பொருளாதாரத்தில், விவசாயத்தில் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தோம். இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஒரு சறுக்கல் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பின்தங்கிய நிலை வந்துச்சு. அதை திரும்ப மீட்டுருவாக்கப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துக்கே ஒரு முன்னோடியான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும், புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், பல விஷயங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 10 மாவட்டத்தில் 100 டிகிரி மேலே டெம்பரேச்சர் போயிட்டுருக்கு. இன்னும் 113 டிகிரி தமிழ்நாடு வருங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தவறான விவசாய முறைகளால் நம்மளுடைய வளங்களை எல்லாம் அழிச்சிட்டோம். நம்ம நீங்கள் பார்த்தோம், ராஜாக்கள் காலத்தில் வந்தவொடனே முதல்ல கேட்குறது மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதான்னு. அது சும்மா கேட்குற வார்த்தை கிடையாது. உண்மையிலே மாதம் மும்மாரி மழை பெஞ்சுது. ஏன்னா நம்ம தமிழகம் பார்த்தீங்கன்னா மறை மாநிலம். இன்னைக்கு இந்த பாலக்காடு மொத்தம் ஒரு 3000 கிலோமீட்டரு மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த பாலக்காடு கணவாய் மட்டும்தான் நமக்கு ஓப்பன். இங்கே மட்டும்தான் நம்ம காற்று வரும். இது மூலியமாக மட்டும்தான் கொஞ்சம் மழை வந்துச்சு வழிய, மற்றபடி மழைக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதுன்னா, அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா காடுகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்தந்த ஊர்லேயும் சின்ன சின்ன காடுகள், கோயில் காடுகள்ங்கிற பேரில் உருவாக்கி வச்சுருந்தாங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம், அதாவது பசுமை மாறா வெப்பமண்டல காடுகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்மளுடைய சுய தேவைக்காக நம்ம அழிச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசுமை பரப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டு, அதுதான் மாதம் மும்மாரி மழைங்கிறது போய் இன்னைக்கு புயல் மழையாக மாறிட்டு பருவமழையே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சத்குரு 26 ஆண்டுகளுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அது மெல்ல மெல்ல 2004 பசுமை கரங்களில் பேரில் இருந்துச்சு. அது இப்போ 2019 காவேரி கூக்கங்களில் பேரில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 26 ஆண்டுகளாக களத்தில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம்.